தமிழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் 18% குழந்தைகள் பிறப்பு சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. சரியாக 2019ஆம் ஆண்டு குழந்தை பிறப்பு விகிதத்தையும் தற்போது இறுதி இந்த ஆண்டினுடைய அந்த குழந்தை பிறப்பு விகிதத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது 3.1% குறைந்து உள்ளது. தற்பொழுது எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றது. அதில் 70 லட்சம் வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்படுவதற்கான ஒரு கருத்து வெளியே வந்திருக்கிறது. இப்படியே இருக்கிற சூழலை பார்த்தால் வெளி மாநிலத்தவர் இங்கு பணிபுரிபவர்கள் இங்கு பல விதத்திலும் இங்கு குடியமர்த்தப்பட்டவர்களுடைய வாக்குகளும் பரவலாக இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வருகிற நாட்களில் நமக்கு குழந்தை பிறப்பு விகிதமும் இங்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வாக்காளர்களை போன்ற திருத்தம் என்கிற பிறகு 70 லட்சம் வாக்காளர்கள் இங்கு நீக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலத்திலிருந்து இங்கே குடியமர்த்தப்பட்ட இந்திக்காரர்கள் போன்றவர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான இங்கே வாக்கு மற்றும் அதற்கான வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், கல்வி போன்ற சூழல்களை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சூழலில் இந்த மாநிலத்தை சார்ந்த இந்த தலைமுறைகளுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வருங்காலத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் முன்னேற்றம் பல விதத்திலும் தடைப்படுவதற்கான சூழ்நிலைகளும் அரசியல் அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது தமிழர்களுடைய அடையாளத்தையும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய வேலையை தான் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிகளை சரியாக உணர்ந்து வருகிற நாட்களில் நாம் தலைமுறைகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நாம் மண்ணில் வாழக்கூடிய வகையில் நாம் இங்கு ஒரு சரியான ஒரு அரசியலுடைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்கும் வகையில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும்.